பிரியமானவர்களே, இது காகங்கள் மூலமாக கர்த்தர் அனுப்பிய எலியாவின் உணவு. இன்றைய எலியாவின் உணவு, ஆதாமின் ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டதா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஒரு சிங்கம் கம்பீரமாக நடந்து வருவதை எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி ரசிக்கிறோம். ஆடி ஆடி அசைந்து நடந்து வரும் யானையை பார்த்து ரசிக்கிறோம். புலியை பார்த்து ரசிக்கிறோம். கரடியை பார்த்து ரசிக்கிறோம். துள்ளி ஓடும் புள்ளி மானை பார்த்து ரசிக்கிறோம். ஆட்டை ரசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியை ரசிக்கிறோம். முயலை ரசிக்கிறோம். சிட்டுக்குருவியை பார்த்து ரசிக்கிறோம். பச்சை கிளியை பார்த்து ரசிக்கிறோம். அழகான பசுமாட்டை பார்த்து ரசிக்கிறோம். ஏன் எருமையையும் பார்த்து ரசிக்கிறோம். இப்படி எல்லா மிருகங்களையும் ரசிக்கிறோம். மிருகங்கள் எல்லாம் ஆடை அணிந்து உள்ளதா? இல்லையே, நிர்வாணமாகத்தானே இருக்கிறது. அழகாக இல்லையா? அழகாகத்தானே இருக்கிறது. தேவனின் படைப்புகள் எல்லாம் அழகும் தான், அற்புதமும் தான். ஆதாமும் ஏவாளும் படைக்கப்பட்ட போது நிர்வாணமாகத்தானே இருந்தார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்று தானே வேத வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன. பிரியமானவர்களே, 2 அல்லது 3 வயது குழந்தைகள் கூட ஆடை இல்லாமல் இருந்தாலும் உடனே பெரியவர்கள், சீ கருமமே, போ போ, ட்ரெஸ் போடு என்று சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லுகிறார்கள்? அப்படி சொல்ல வைத்தது யார்? நிர்வாணம் பாவம் என்றால் ஆண்டவர் படைக்கும் போதே ஆதாமுக்கு ஆடையை கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் ஏவாளை படைத்த பிறகும் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணமாகவே தோட்டத்தில் சகஜமாகவே உலாவிக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் நிர்வாணமாகத்தானே ஆண்டவரை சந்தித்தார்கள் மற்றும் உரையாடினார்கள். தாங்கள் நிர்வாணமாக இருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு முன் வருவதற்கு பயப்படவில்லையே, வெட்கப்படவில்லையே. ஆனால் சாப்பிட வேண்டாம் என்ற பழத்தை சாத்தான் சாப்பிட வைத்த பிறகு தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கர்த்தருக்கு முன் வர பயப்பட்டு ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதத்திலே நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். பிரியமானவர்களே, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிட்ட பிறகு அவர்கள் ஏன் தங்கள் நிர்வாணத்தை கண்டு அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரை கச்சைகளை உண்டு பண்ணி உடித்து கொண்டு தேவன் வரும்போது ஒளிந்து கொண்டார்கள்? அந்த கனியை சாப்பிட்ட பிறகு ஆண்டவருடைய கட்டளையை மீறினதால் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு சரீர கண்கள் திறக்கப்பட்டது. பின்பு கட்டளையை மீறிவிட்டோ என்ற பயம் வந்திருக்கலாம். சரீர கண்களினால் தங்கள் சரீரத்தை பார்க்கும்போது இச்சையின் காரணமாக அவர்களுக்கு பயம் வந்திருக்கக்கூடும். சரீர கண்களினால் ஆவிக்குரிய கண்களின் கிரியைகளை செய்யலாகாது. ஆகையால் சரீர கண்களினால் தேவனின் மகிமையை பார்க்க முடியாது. எலிசாவின் வேலைக்காரன் ஒரு தடவை அதிகாலமே எதிரியின் படையை பார்த்து பயந்த போது எலிசா தேவனிடம் விண்ணப்பம் பண்ணி, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தலும் என்ற போது உடனே அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார் கர்த்தர். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருப்பதை அவன் கண்டான் என்று வாசிக்கிறோம் அல்லவா? பிரியமானவர்களே, மனிதர்கள் பாவத்தில் விழுவதற்கு முக்கிய காரணமே நம்முடைய சரீர பிரகாரமான கண்கள் என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்மோடு சதா காலமும் இருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுத்து நடக்கும் போது நம் ஆவிக்குரிய கண்கள் திறந்துதான் இருக்கும். ஆகையால் நம்மை பயத்தின் ஆவியோ இச்சைகளின் ஆவியோ தேவனுக்கு எதிராக செயல்படும் எதுவும் நெருங்கவும் மற்றும் மேற்கொள்ளவும் முடியாது.
சில உதாரணங்களை வேதத்தில் இருந்து தியானிப்போம். இயேசு குஷ்டரோகிகளை தன்னுடைய கைகளால் தொட்டார். இயேசு கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே நிறைந்திருக்கும் என்றால் நம் ஆவிக்குரிய கண்கள் அந்த குஷ்டரோகியின் சரீரத்தை அருவருப்பாக பார்க்காமல் அனுதாபத்தோடு பார்க்கும் மற்றும் அவர்களை ஆறுதல் படுத்தும்படியாகவும் கர்த்தர் நம்மை நடத்துவார். சிம்சோனின் ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு சரீர கண்களினால் பார்க்கக்கூடாத பெலிஸ்தர் குமாரத்தியை பார்த்தான். பின்பு வீசியிடம் போனான். அதற்கு பின் தெலிலால் என்ற ஸ்திரியோடு சிநேகமாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். கடைசியில் அவன் நிலைமை ஐயோ! தாவீதும் சரீர கண்களினால் பார்த்து இச்சையில் அகப்பட்டு பாவம் செய்தாலும் கர்த்தர் அனுப்பிய நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாக தன்னை சுதாரித்துக் கொண்டு தேவன் பக்கம் திரும்பினான். சாலமன் கதையும் அப்படித்தான். இப்படி சரீர கண்களினால் பலவித இச்சைகளுக்கு ஆளாகி தேவ கோபத்திற்கு ஆளானவர்களின் ஒரு பெரிய பட்டியல், ஒரு பெரிய பட்டாளமே வேதத்தில் உள்ளது. பிரியமானவர்களே, பெருமையால் கீழே தள்ளப்பட்ட சாத்தான் அழகாய் இருப்பதை குறிவைத்து அசிங்கமாக்கவே தேவ பிள்ளைகளின் பின்னால் சுற்றி கொண்டு இருப்பவன். ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு சரீர பிரகாரமான கண்கள் திறக்கப்பட்டு விட்டால் கட்டுப்பாடு மிகவும் அவசியம். கட்டுப்பாடு இல்லை என்றால் அடுத்து விபத்து தான். இந்த விபத்து தான் பாவத்தை கொண்டு வரும். மனுஷன் பாவத்தில் உள்ள முக்கிய காரணமே நம்ம சரீர பிரகாரமான கண்கள் தான். பிரியமானவர்களே, சாத்தானால் வஞ்சிக்கப்பட்ட ஆதாமையும் ஏவாளையும் அழகுபடுத்த கர்த்தர் ஆட்டுக்குட்டியை அடித்து தோல் உரித்து அந்த தோலை அவர்களுக்கு ஆடையாக உடுத்தி அழகாக கௌரவமாக வெளியே அனுப்பி வைத்தார் என்று நாம் அறிவோம். இதுதான் கர்த்தரின் செயல். அன்று அவர்களுக்கு தோல் ஆடை, இன்று நமக்கோ ரட்சிப்பின் வஸ்திரம். பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். மீறினால் சாத்தான் உங்களுக்குள் நுழைந்து உங்கள் காரியங்களை எல்லாம் கெடுத்து உங்களை பாவத்தில் தள்ளிவிடுவான். காரணம், அழகாக இருக்கும் எதையும் சாத்தான் விரும்புவதில்லை. தேவ ஜனமே, சாத்தான் முதலில் உங்களை தொடுவான். நீங்கள் அவன் வழிக்கு வரவில்லை என்றால் உங்கள் குடும்பத்தை தொடுவான். உங்கள் குடும்பமும் அவன் வழிக்கு வரவில்லை என்றால் உங்கள் சரீரத்தை தொடுவான். உங்கள் சரீரமும் பாதிக்கப்படவில்லை என்றால் பிரச்சனைகளை கொண்டு வருவான். நீங்கள் சுதாரித்து கொண்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரவில்லை என்றால் அந்த பிரச்சனைகளிலே உங்களை மூழ்கடித்து சாகடித்து விடுவான். ஜாக்கிரதை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆகையால் ஆவியானவர் நம்மோடு சதா காலமும் இருப்பதால் அவருக்கு நம்மை விட்டு கொடுத்தால் நம் ஆவிக்குரிய கண்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை மேற்கொள்ளும் என்பதில் ஐயமில்லை. ஆவிக்குரிய கண்கள் எப்போதும் திறந்திருக்க தேவனை சார்ந்து உள்ளான மனுஷனில் ஒவ்வொரு நாளும் வெல்லப்பட்டு சாத்தானை எதிர்கொண்டு ஜெயம் கொள்வோம். ஆமேன். ஜெபிக்கலாம். அன்பின் பரம தகப்பனே, உம் ஜனங்கள் உள்ளான மனுஷனில் ஒவ்வொரு நாளும் வெல்லப்பட்டு ஆவிக்குரிய கண்களினால் ஒவ்வொன்றையும் பார்க்க நீர் அவர்களுக்கு கிருபை அளித்து நடத்துகிற அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எவ்வழியிலும் மோசம் போகாமல் காத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த காணொளியை பார்த்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.